Welcome back to 12th onwards, first step towards your goal. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜி அப்படிங்கிற இதில் வேக்கன்சி இருக்குது. அதோட ஸ்டார்ட் ஆஃப் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிகேஷன் பார்த்தீங்கன்னா 9th March. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 8th April. இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் அப் டு 14/4 வரைக்கும் இருக்குது. அதையே ஆன்லைனில் சப்மிட் பண்ணி மறுபடியும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்டு காப்பி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷல் திங். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்ன நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்லாம் இருக்குது. சயின்டிஸ்ட் கிரேடு 2, சயின்டிஸ்ட் கிரேட் 3, அப்புறம் ஜூனியர் சயின்டிஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், லெபார்டரி டெக்னீஷியன், அசிஸ்டண்ட் 2 அப்படின்னு கேட்டகரியில் பொசிஷன் இருக்குது, வேக்கன்சி பொசிஷன் இருக்குது. அது மினிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏஜ் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மினிமம் ஏஜ் இருக்குது, மேக்ஸிமம் ஏஜ் இருக்குது. எவ்வளவு கேட்டகரி, எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ஜூனியர் சயின்டிஸ்ட் கிரேடில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் இருக்குது. சயின்டிஸ்ட் கிரேடு 3ல் 1 நம்பர் இருக்குது. ஜூனியர் சயின்டிஸ்டில் 12 இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் 1 இருக்குது. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரில் 1 இருக்குது. அப்புறம் லெபார்டரி டெக்னீஷியனில் 25, அசிஸ்டண்டில் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாம் அப்ளை பண்ணி ஆன்லைனில் சப்மிட் பண்ணி அந்த பிரிண்டட் ஃபார்மெட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி டைரக்டர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அந்த அட்ரஸ்க்கு இந்த அட்ரஸ் A32 செக்டார் 62 இண்டஸ்ட்ரியல் ஏரியா நொய்டா அப்படிங்கிற இதுக்கு நாம் அனுப்பணும், பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பணும். அதில் வெரி ஸ்பெசிஃபிக்காக அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற மேலேயே கவரில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது வித்தவுட் ஃபெயில் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். எந்த போஸ்ட்டுக்கு நாம் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம் மென்ஷன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் கிரேடு 2ல் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, மெடிக்கல் எசென்ஷியல், அதாவது MBBS படிச்சிருக்கணும், இல்லாட்டி PG மெடிக்கல் டிகிரி இன் தி ஃபீல்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இம்யூனாலஜி அப்படின்ட்டு, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ஃபார்மாகாலஜி, பாக்டீரியாலஜி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில், இந்த செக்மெண்ட்டில் இவங்க PG மெடிக்கல் பண்ணியிருக்கணும். அண்ட் 5 years ரெலிவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அவங்க கேட்டு. நான் மெடிக்கல் அப்படிங்கிற இதில் கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி இன் மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கணும், இல்லாட்டி கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி அப்படிங்கிற இதில் நான் படிச்சிருக்கணும். ப்ளஸ் மினிமம் 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ரெலிவெண்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி PhD பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான் மெடிக்கல் இந்த கேட்டகரியில் நாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா. ஃபார் தி போஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் கிரேடு 3 வெட்னரியன் அப்படிங்கிற அந்த எந்த கேட்டகரிக்கு நாம் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, MVSC, அதாவது வெட்னரியில் நம்ம மெடிசன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த போஸ்ட் சயின்டிஸ்ட் கிரேடு 3 வெட்னரி அப்படிங்கிற இதற்கு நாம் குவாலிஃபைடாக ஆகணும்னா அந்த இது நம்ம படிச்சிருக்கணும். போஸ்ட் ஜூனியர் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா, மாஸ்டர் டிகிரி இன் மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற ஒரு 5-6 இது கொடுத்துருக்காங்க. அந்த இதில் நாம் பார்த்திங்கன்னா நாம் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், மினிமம் 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா, எனி ஆர்ட்ஸ் ஆர் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட் அவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது மினிமம் 50% ஆஃப் மார்க் வாங்கியிருக்கணும், 5 years இன் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்திங்கன்னா, மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் as a கம்பல்சரி ஆர் எலக்டிவ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் நாம் குவாலிஃபை ஆகியிருந்தால்
இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். லெபார்டரி டெக்னீஷியன் அப்படிங்கிறது கேட்டகரிக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா பேச்சுலர் டிகிரி இன் பயாலஜி வித் ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஆஸ் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு இருந்ததுன்னா நாம் இந்த போஸ்ட்டுக்கு லெபார்டரி டெக்னீஷியனுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது போஸ்ட் அசிஸ்டன்ட் 2 அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாவே போதும், மினிமம் 50% ஆஃப் தி மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ளஸ் டைப்பிங்கில் வந்து ஒரு 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிற இந்த குவாலிஃபிகேஷன் எசென்ஷியல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து அவங்க ஆஸ் பர் சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். 18 இயர்ஸ் இருக்கணும். டேட் சொல்கிறாங்க. இந்த டேட்டில் வந்து அவங்க குவாலிஃபை ஆகிருக்கணும். அந்த ஏஜ் வந்து லிமிட் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். இதோட லிங்க் வந்து டீட்டெயில்டு நான் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து இந்த லிங்க்கை ஒரு டைம் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது ஒரு விதத்தில் நல்லாயிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை பார்த்துட்டு ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு டீட்டெயில் ரீட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் யூ கேன் ரீச் மீ 9790097632 இல்லாட்டி harsha0710@gmail.comக்கு அனுப்பலாம் நீங்கள் மெயிலு. இப்போ கடைசியாக நான் கேட்டுக்கிறது ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். என்னோட இந்த வீடியோவை நீங்கள் பண்ணிங்கன்னா, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மோட்டிவேட்டடாக இருக்கும். see you in the next video.